ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பூமிஸ் vlog. இன்றைக்கி என்ன ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை கடையல், வாழைக்காய் வறுவல். இதுதான் இன்றைக்கோட லஞ்சு. கீரையெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போது வாழைக்காவை கட் பண்ணணும். ஒரு பக்கம் சாப்பாடு ஒலை வச்சுருக்கேன். சாப்பாடு ஒலை கொதிச்சோடனே அரிசி கழுவி போடணும். அரிசி கழுவி போட்டுட்டேன். அரிசி கழுவி போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு வச்சிட வேண்டியதான். கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரையை பாதி எடுத்து வச்சுட்டேன் நான். அதனாலலாம் நிறைய கீரை இருந்தது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எடுத்து வச்சுட்டேன். இப்போ கீரையை வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியதான். பாதி கீரையை எடுத்து வச்சுட்டேன். அலசி வச்சுருக்கேன். கீரை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள், புளி. புளிச்சக்கீரையில் புளி போடணும்னா இது நாட்டுக்கு புளிச்சக்கீரை, அதனால் புளி போட்டு கொஞ்சமாக புளி போட்டு கடைஞ்சிக்கலாம். நம்ம அரைக்கீரை கடையிற மாதிரி தான் இது. சாதா புளிச்சக்கீரைக்கு புளி போடணும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக போட்டால் போதும். இது நாட்டு புளிச்சக்கீரைன்றதுனால சளியும் பிடிக்காது. கொஞ்சம் புளி போட்டு எப்போ போல் அரைக்கீரைக்கு கடையிற மாதிரி கரைஞ்சிக்க வேண்டியதான். அடுத்தது பண்ணுறேன், தக்காளி பழம் கட் பண்ண போகிறேன். 3 தக்காளி பழம். ஏன் தக்காளி பழத்தை கட் பண்ணி வேக வைக்கிறாங்க, அப்படியே போட்டுடலாமே அப்படின்னா, தக்காளி பழம் இப்போ வர வர சரியில்லை. கட் பண்ண நல்ல வெளியில் இருக்க பார்த்தா நல்லா இருக்குது, உள்ளே பார்த்தா புழு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கீரை கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக, நிறைய வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ இதில் வேணும்னா 2 பச்சை மிளகாய் போட்டு இதோடு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். வேண்டாம், பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் போடலை. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, வாழைக்காய் கட் பண்ண போகிறேன். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் கட் பண்ண போகிறேன். வாழைக்காய் பீலர் வச்சு கட் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பீலர் வச்சு கட் பண்ணாமல் கத்தியிலே கட் பண்ணிட்டேன். வாழைக்காய் கட் பண்ணி அதையில் போட்டு வேண்டியதான், ஏன்னா வாழைக்காய் கருத்து போயிடும். சோறு வெந்தாச்சு. இப்போ சோறு எடுத்து வடிச்சு வேண்டியதான். சோறு வெந்துருச்சு. இப்போ சாப்பாடு ரெடி. கீரையும் வாழைக்காய் தான் இருக்கணும். இப்போ கீரை வெந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீரைக்கு தாளிக்க போகிறோம். கீரை தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம், கடுகு, நான் ஏன் முன்னாடியே தாளிச்சிக்கிறேன் அப்படின்னா,
நான் கடைக்கு கிளம்பணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு கடை திறக்கிறதுக்கு. சரி அப்புறம் கடை ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இல்லைனா 2 தடவை வேலை. வாழைக்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சுன்னு தாளிக்கணும். இப்போது வெங்காயம் அரைச்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா வதக்க போகிறோம். நல்லா செவர வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கீரை. செவர வதக்கிட்டு கீரையில் எடுத்து போட்டு கடைய வேண்டியதான். கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், வதங்கிடுச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சு, ரொம்ப கருது விடாமல் பொன்னிறம். வெங்காயம் எல்லாத்துக்கும் போடக்கூடாது. இப்போ புளிச்ச கீரை, அரைக்கீரைக்கெலாம் வெங்காயம் போட்டு தாளிக்கலாம், சிறுகீரைக்கெலாம் வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு கீரையும் அதுவும் பருப்பு போட்டு கரையிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் என் வெங்காயம் போட்டால் இன்னும் இனிப்பாக இருக்கும். இப்போ இது புளிப்புன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கீரையோடு சேர்த்துக்கணும். இப்போ தாளித்ததை கீரையோடு சேர்த்து கடைய போகிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு வாழைக்காய் வறுக்கணும். எண்ணெய் தண்ணி இருந்தது போல் அது இருக்குது. ஒரு 3 கரண்டி, நல்லா ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 சிட்டிகை மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டு ஸ்லோவில் வச்சுட்டே போடும். போட்டு முடித்தோடனே இப்போ 2 வாழைக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். வாழைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கப்பட்டு வெந்து முடிச்சோடனே அப்புறம் மிளகாத்தூள் போடலாம். நல்லா நறுக்குன்னு முன்னாடியே வெங்காயத்தை போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் நல்லா வாழைக்காய் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஆன பிறகு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு பக்கத்துலேயே நிற்கணும், இல்லைன்னா வாழைக்காய் கருகி போயிடும். வாழைக்காய், கருணக்கிழங்கு எல்லாம் பக்கத்துலேயே நின்று வறுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டுட்டு அப்படி நகர்ந்துட்டோம்னா ஃபுல்லாக கருகி போயிடும். நல்லா இதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி முடித்தோடனே மிளகாத்தூள் போடுறோம். வாழைக்காய் இன்னும் வதங்கிட்டு இருக்கு, இன்னும் சரியாக வேகட்டும். நல்லா அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா கீரையை நல்லா மத்து போட்டு ஃபுல்லாக கடைஞ்சிடறோம். இப்படி அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா உடஞ்சிச்சு. இப்போ நல்லா எண்ணெயில் வெடிச்சப்போ வாழைக்காய். இந்த டைமில் எவ்வளோ மிளகாத்தூள் தேவை, இப்போ நான் 2 வாழைக்காய் தான் எடுத்துருக்குன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். இவ்வளோதான் மிளகாத்தூள். 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் தான் மிளகாத்தூள். சும்மா அப்படி லைட்டாக, அதெல்லாம் இதுவே அதிகம்தான். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிம்மிலே வச்சு ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான். சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே கீரையை கடைஞ்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், கீரை கடைய போகிறேன். கீரையில் வந்து நிறைய தண்ணி இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கணும், இல்லைன்னா கீரை கடைய முடியாது. பருப்பு சட்டியில் தான் போட்டு கடையணும். எனக்கு டைம் இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. கடைக்கு டைம் ஆகிடுச்சு, நேரம் 9 o'clock 9:30க்கெலாம் திறந்துடுவோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தண்ணி இருத்துட்டு ஓரளவுக்கு. இப்போ நல்லா கீரையை மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இந்த
கிண்ணத்தில் ரேஷன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வாழைக்கிழமைனா நல்லா வெந்துடுச்சு, ஃப்ரை நல்லா ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ இறக்கி கிண்ணத்தில் வச்சிட வேண்டியதான். வேறு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். கீரையும் ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மதியானம் டிஃபன் ஓவர். எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சாப்பாடு, கீரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.